ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakinthie.com சேனல். நம்ம சேனலில் சிறிய சிறிய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக ஹிந்தியில் நம்ம எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி ஈஸியாக பேசலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம speakinthie.com சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் ஹிந்தி, உடல் உறுப்புகளை பற்றி நம்ம போட்ட வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போவே அந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பயனுள்ள வாக்கியங்கள், யூஸ்ஃபுல் சென்டென்சஸை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலாம், எப்படி பேசலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டா உள்ளே வராதே, விளக்கை அணை, கருத்தில் கொள், ஆதரவாக இரு, இது போன்ற எளிய வார்த்தைகளை எப்படி நம்ம வாக்கியங்களாக பயன்படுத்தலாம், எப்படி ஹிந்தியில் பேசலான்னு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது வாக்கியத்தை பார்ப்போம். விளக்கை அணை, விளக்கை அணை. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் டர்ன் ஆஃப் த லைட்டுன்னு சொல்லுவோம். டர்ன் ஆஃப் த லைட், விளக்கை அணை, டர்ன் ஆஃப் த லைட். அப்போ விளக்கை அணை இந்த வாக்கியத்தை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? பத்தி பந்த் கரேன், பத்தி பந்த் கரேன். விளக்கை அணை, பத்தி பந்த் கரேன், பத்தி பந்த் கரேன். விளக்கை அணைக்காதே, விளக்கை அணைக்காதே. இது ஆங்கிலத்தில் டோன்ட் டர்ன் ஆஃப் த லைட்டுன்னு சொல்லுவோம். டோன்ட் டர்ன் ஆஃப் த லைட். விளக்கை அணைக்காதே என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? லாயிட் பந்த்னா கரேன், லாயிட் பந்த்னா கரேன். விளக்கை அணைக்காதே என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் லாயிட் பந்த்னா கரேன், லாயிட் பந்த்னா கரேன்னு சொல்லுவோம். விளக்கை அணை என்ற வாக்கியத்தை பத்தி பந்த் கரேன் என்றும், விளக்கை அணைக்காதே என்ற வாக்கியத்தை லாயிட் பந்த் நா கரேன் என்றும் சொல்லுவோம். அடுத்ததா கருத்தில் கொள், கருத்தில் கொள். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் கன்சிடர் இட்னு சொல்லுவோம். கன்சிடர் இட், கருத்தில் கொள். அப்போ இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? விசார் கர்னா, விசார் கர்னா. கருத்தில் கொள், விசார் கர்னா, விசார் கர்னா. கருத்தில் கொள்ளாதே, கருத்தில் கொள்ளாதே. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் டோன்ட் கன்சிடர் இட் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் கன்சிடர் இட், கருத்தில் கொள்ளாதே, டோன்ட் கன்சிடர் இட். அப்போ கருத்தில் கொள்ளாதேன்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? விசார் மத் கரோ, விசார் மத் கரோ. கருத்தில் கொள்ளாதே, விசார் மத் கரோ, விசார் மத் கரோ. கருத்தில் கொள் என்ற வாக்கியத்தை விசார் கர்னா அப்படின்னு சொல்லணும். கருத்தில் கொள்ளாதே என்ற வாக்கியத்தை விசார் மத்கரோ, விசார் மத்கரோன்னு சொல்லணும். அடுத்த வாக்கியம் ஆதரவா இரு, ஆதரவா இரு. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் பி சப்போர்ட்டிவ்னு சொல்லுவோம். பி சப்போர்ட்டிவ். அப்போ ஆதரவா இரு என்ற தமிழ் வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா சகாயக் பனோ, சகாயக் பனோ. ஆதரவா இரு, சகாயக் பனோ, சகாயக் பனோ. அப்போ ஆதரவா இருக்காதே, ஆதரவா இருக்காதே. இது ஆங்கிலத்தில் டோன்ட் பி சப்போர்ட்டிவ்னு சொல்லுவோம். டோன்ட் பி சப்போர்ட்டிவ். ஆதரவா இருக்காதே என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் சமர்த்தக் மத் பனோ அப்படின்னு சொல்லுவோம். சமர்த்தக் மத் பனோ. ஆதரவா இருக்காதே, சமர்த்தக் மத் பனோ, சமர்த்தக் மத் பனோ. ஆதரவா இரு என்ற வாக்கியத்தை சகாயக் பனோ அப்படின்னு சொல்லணும். ஆதரவா இருக்காதே என்ற வாக்கியத்தை சமர்த்தக் மத் பனோன்னு சொல்லுவோம். அடுத்ததா உள்ளே வராதே, உள்ளே வராதே. ஆங்கிலத்தில் டோன்ட் கமின் சொல்லுவோம். டோன்ட் கமின். அப்போ உள்ளே வராதே என்ற தமிழ் வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? अंदर मत आओ, अंदर मत आओ.
உள்ளே வராதே, அந்தர் மத் ஆவோ, அந்தர் மத் ஆவோ. அப்போ உள்ளே வா, இது ஆங்கிலத்தில் கமின் சொல்லுவோம், கமின். அப்போ உள்ளே வா என்ற தமிழ் வாக்கியத்தை ஹிந்தியில் அந்தர் ஆயே, அந்தர் ஆயே அப்படின்னு சொல்லணும். உள்ளே வா, அந்தர் ஆயே, அந்தர் ஆயே. உள்ளே வராதே என்ற வாக்கியத்தை அந்தர் மத் ஆவோ என்றும், உள்ளே வா என்ற வாக்கியத்தை அந்தர் ஆயேன்னு சொல்லுவோம். அடுத்ததா அவனை சேர்த்துக்கொள், அவனை சேர்த்துக்கொள். இது ஆங்கிலத்தில் இன்க்ளூட் ஹிம்னு சொல்லுவோம், இன்க்ளூட் ஹிம். அவனை சேர்த்துக்கொள், இன்க்ளூட் ஹிம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உசே ஷாமில் கரேன், உசே ஷாமில் கரேன். அவனை சேர்த்துக்கொள், உசே ஷாமில் கரேன், உசே ஷாமில் கரேன். அப்போ அவனை சேர்த்து கொள்ளாதே, டோன்ட் இன்க்ளூட் ஹிம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவனை சேர்த்து கொள்ளாதே என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? உசே ஷாமில் நா கரேன், உசே ஷாமில் நா கரேன். அவனை சேர்த்து கொள்ளாதே, உசே ஷாமில் நா கரேன், உசே ஷாமில் நா கரேன். அவனை சேர்த்துக்கொள் என்ற வாக்கியத்தை உசே ஷாமில் கரேன் என்று சொல்லணும். அவனை சேர்த்து கொள்ளாதே என்ற வாக்கியத்தை உசே ஷாமில் நா கரேன் என்று சொல்லணும். ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா வாக்கியங்களையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த வாக்கியங்களை உங்களுக்கு புரிஞ்சிக்கவும் கற்றுக்கவும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்த வாக்கியங்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். விளக்கை அணை, பத்தி பந்த் கரேன். விளக்கை அணைக்காதே, லாயிட் பந்த் நா கரேன். கருத்தில் கொள், விசார் கர்னா. கருத்தில் கொள்ளாதே, விசார் மத் கரோ. ஆதரவா இரு, சகாயக் பனோ. ஆதரவா இருக்காதே, சமர்த்தக் மத் பனோ. உள்ளே வராதே, அந்தர் மத் ஆவோ. உள்ளே வா, அந்தர் ஆயே. அவனை சேர்த்துக்கொள், உசே ஷாமில் கரேன். அவனை சேர்த்து கொள்ளாதே, உசே ஷாமில் நா கரேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our speakhindi.com channel for more updates. See you in next video. Thank you for watching.